Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. சினிமாவுடன் யுவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம பார்க்க இருக்கிற முதல் திரைப்படம் மம்முட்டி நடிப்பில் வெளியாக இருக்கும் பிரம்மயுகம். ஏற்கனவே பூதா காலம் அப்படின்னு ஒரு படம் இருந்த ராகுல் சதாசிவன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு முழு நீள பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம். இந்த தியேட்டர்லையுமே அப்படிதான் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுல்லாகவே வருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அதனாலேயே நம்ம ரிவ்யூவும் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருக்கோம். இந்த படம் ஒரு ஹாரர் படம். ட்ரெய்லர் பார்த்தப்பே நமக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பல விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணியிருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி மம்முட்டியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுவுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா, ஓவராலாக படமாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 4 கேரக்டர் தான் படத்துலேயே மொத்தமாகவே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மம்முட்டி, அர்ஜுன் அசோகன், சித்தார்த் பரதன், அமல்டா லிஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன கேமியோ ஒரு லேடி பண்ணியிருக்காங்க. அண்ட் மணிகண்டன் ஆராய்ச்சி இவரும் ஒரு சீனுக்கு தான் வந்துட்டு போகிறாரு. இது தவிர சில போர்ச்சுகீஸ் சோல்ஜர்ஸ் அங்கங்கே வந்துட்டு போகிறாங்க. அவங்களும் கிளைமேக்ஸில் தான் வராங்க. அந்த ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவு தான் சீன்ஸ் அவங்களுக்குமே. ஸோ மெயினாக பார்த்தா ஒரு 3 கேரக்டர் தான் படத்துலேயே இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா. ஸோ படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அரண்மனையில் பாடுறவர், அதாவது பாணன் குலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர். அவர் வந்து இந்த அடிமை சங்கிலி அப்புறம் வந்து போர் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ளே வழி மாதிரி வந்துடுறாரு. அங்கே வேறு வழி இல்லாமல் பல விஷயங்கள் அவர் வந்து துரத்த ஒரு அரண்மனைக்குள்ளே போய் தஞ்சம் அடைகிறாரு. அரண்மனைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு பழைய காலத்து ஒரு மேன்ஷன் மாதிரியான ஒரு வீடு. அங்கே வந்து மம்முட்டி அந்த வீட்டோட ஓனராக இருக்கார். அங்கே ஒரு சமையல்காரருமே இருக்கார். ஸோ அங்கே போய் பசிக்கு இவர் தஞ்சம் அடைகிறாரு. ஆனால் அந்த தஞ்சம் அடைஞ்ச இடமே இவருக்கு வந்து ஒரு சிறையாக மாறிடுது. ஸோ அந்த சிறையிலேருந்து இவர் எப்படி வெளியே வந்தார், அங்கே அந்த சிறையில் அவருக்கு என்னெல்லாம் ஆபத்து இருந்துச்சு, அதெல்லாம் அவர் கடந்து வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த பிரம்மயுகம். பிரம்மயுகம் படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மம்முட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவர் தான் சொல்லி ஆகணும், அதில் வேறு மாற்று கருத்தே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அதுவும் குறிப்பாக வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே நமக்கு வந்து ரிவீல் ஆயிருக்கும். என்னென்னா அவர் தான் இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட், அவர் தான் இந்த ஒரு பூதமாக இந்த படத்தில் வரப்போகிறார் அப்படிங்கிறது நமக்கு ட்ரெய்லர்லேயே ரிவீல் ஆயிடுச்சு. டெஸ்பைட் தட், அதாவது அதை தாண்டியுமே நமக்கு அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்பவே பயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து கைத்தடி வச்சு நடந்து வருவார். அண்டு வந்து இருமுவார், குரட்டை விடுவார். இந்த சவுண்ட்லேயே வந்து நம்ம பயப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் உதவி இருக்குது, மம்முட்டியோட பாடி லாங்குவேஜ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் உதவி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு ஃபுல்லாக ஓப்பன் அப் ஆகி நடிக்கிற காட்சிகள், நம்மளை மிரட்டுற மாதிரியே இருக்கிற காட்சிகள் இன்னுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஒரு ஹாரர் ஃபீலை அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டுமே கொண்டு வந்துருது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து கதையின் நாயகன் தேவனாக அர்ஜுன் அசோகன். ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப பயந்த சுபாவமாக, வேறு வழி இல்லையே அப்படின்னு மாட்டிட்டு முடிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கார். அதுக்கப்புறம் அவரோட டுவர்ட்ஸ் 3rd ஆக்டில் அவருக்கு ஒரு ரெடம்ஷன் கிடைக்கிது. ஓகே, இவங்க முன்னாடி இருந்தால் இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி அவர் கொதிச்சு எழற அந்த இடம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. ஒரு ஆக்டராக அவரோட கிராஃப் படத்தில் ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆன ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. இவர் தான் மொத்த படத்தையும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஹோல்ட் பண்ணிட்டு வரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் போக போக அவரோட அந்த ஆக்டிங், அதாவது அந்த ரோலை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரோலுக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாகவே தன்னோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவருக்கு இது நிச்சயமாக ஒரு பிரேக் த்ரூ படமாக கூட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் அந்த அரண்மனையில் சமையல்காரராக இருக்கிற சித்தார்த் பரதன். அவருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவு வரைக்குமே இவர் ஒரு துணை கதாபாத்திரம், ஒரு சாதாரண கேரக்டர் தான் இந்த கதையில் போல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணிகிட்டே இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு அப்புறம் அவரோட கேரக்டரும் ஒரு ப்ராமினன்ஸை வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு அஜெண்டாவோடு இருக்கிற ஒரு கேரக்டர், அதில் அந்த அஜெண்டாவை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கேயுமே வெளிப்படுத்தாமல் ரொம்ப லேயர்டான ஒரு ஆக்டிங்கே கொடுத்துருக்காரு. அவரோட ஆக்டிங் குறிப்பாக கிளைமேக்ஸில் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பிரம்மயுகம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நிச்சயமாக டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை தான். சினிமாட்டோகிராஃபி பண்ண ஷெஹ்னாத் ஜலாலாக இருக்கட்டும், எடிட்டிங் பண்ண ஷஃபீக் முகமது அலியாக இருக்கட்டும், மியூசிக் பண்ண கிறிஸ்டோஸ் ஜவீராக இருக்கட்டும், 3 டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஒரு 3 கேரக்டர் தான் படத்துலேயே இருக்க போகுது. அதுவும் ஒரு மேன்ஷனுக்குள்ளே தான் மொத்த கதையுமே சுழல போகுது. அங்கங்கே கொஞ்சம் காடுகளில் எக்ஸ்டீரியர் ஷாட் வைக்க போகிறோம். இதை தாண்டி இந்த படத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதாவது பிளாட் பாயிண்ட்டாகவும் சரி, ஆம்பியன்ஸாகவும் எதுவுமே இல்லை. இதுக்குள்ளேயே ப்ளே பண்ணணும், ஆனால் ஆடியன்ஸை எங்கேஜிங்காகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதை டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப சிறப்பாகவே நிகழ்த்தி காட்டியிருக்காங்க 3 பேருமே அப்படின்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும், அது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் இந்த மாதிரியான ஒரு டோனில் எடுக்கணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான தாட். அதை வந்து சிறப்பாகவும் கையாண்டிருக்காரு டைரக்டர் ராகுல் சதாசிவன். அதுவும் குறிப்பாக டிடி ராமகிருஷ்ணன் அவரோட வசனங்கள் இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏற்கனவே பிரான்சிஸ் இட்டிகோரா அப்படிங்கிற ஒரு நாவல் மூலமாக பிரபலமான ரைட்டர் அவரோட டயலாக்ஸ், அதாவது எங்கன்னா பவர் பாலிடிக்ஸ் பற்றி இந்த கதையில் பேசணும், அண்டு சில தத்துவ ரீதியான வசனங்களும் பேசணும். இது எல்லாமே இந்த படத்தில்
கதையோட ஜெல் ஆகிறதுக்கு அவரோட டயலாக்ஸும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கேயுமே வந்து ஓவராக ப்ரீச் பண்ணாமல் அந்த கதைக்கு என்ன தேவையோ, ஒரு பவர் பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க, நீ வந்து இப்படியான ஆள் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுகிறாங்க, அவரோட பேக்ரவுண்ட் பற்றி பேசுகிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே எங்கேயுமே ப்ரீச்சியான டோனுக்குள்ளே போகாமல், ரொம்ப அரசியலுக்குள்ளேயும் போகாமல், இந்த கதைக்கு என்ன தேவையோ அதோட நின்றுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் டைரக்டர் ராகுல் சதாசிவனுக்கும் வசனம் எழுதிய டிடி ராமகிருஷ்ணனுக்கும் ஸ்பெஷலான பாராட்டுகள். அடுத்ததாக படம் நடுக அந்த ஹீரோ பாடுறதா வர பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் ஒரு உள்ளர்த்தமும் இருக்குது. ஹீரோ வந்து அந்த அங்கங்கே அந்த பாடல்களை வந்து ஒரு மென்மையான, அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லைன்னு கூட சொல்லலாம், ஒரு பாடல்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கிற மாதிரியான ஒரு டோனில் அந்த இது வந்து பாடுறாரு. அது எல்லாமே ஒரு உள்ளர்த்தத்தோடு எழுதப்பட்ட லிரிக்ஸாகவும் இருக்குது. அந்த கதைக்கும் பொருந்தி போகுது. அது இல்லாமல் தனியாக கேட்கவும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு பாடல் அந்த கதையை இன்னுமே எலிவேட் பண்ணுது. அந்த கிளைமேக்ஸ் காட்சிக்கு இன்னுமே ஒரு டென்ஷனை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பாடல்களும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பிரம்மயுகம் படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். எனக்கு இந்த படம் ஃபுல்லாக பார்த்தப்போ ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னன்னா, தும்பாட் அப்படின்னு ஒரு ஹாரர் படம் ஹிந்தியில் வெளியாயிருந்துச்சு. எனக்கு கேட்டால் இந்த சமீபத்திய வந்த படங்களில் ஒரு ஹாரர் ஃபீலில் ரொம்பவே சிறந்த படம் தும்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்தோட ஒரு ஈரி ஃபீல் இந்த படத்துலையுமே அப்படியே கன்னியூவான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை தான். பட் அந்த யூனிவர்ஸ், அந்த ஆம்பியன்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்கள் அண்ட் கதையோட ஃப்ளோ இது எல்லாமே நிறைய இடங்கள்ல அந்த படத்தை ஞாபகப்படுத்துச்சு. பட் அந்த படத்தில் வந்து ஒரு லேயர்ட் ரைட்டிங் இருக்கும். ஒரு ஃப்ளாட்டாக கதை இல்லாமல் அடுத்தடுத்த ட்விஸ்ட், அடுத்தடுத்த லெவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேயர்ட் ரைட்டிங் இருக்கும். பட் பிரம்மயுகம் படத்தில் அந்த மாதிரி லேயர்ட் ரைட்டிங் எங்கேயுமே தட்டுப்படல. என்னன்னா, கதை நமக்கு ரிவீல் ஆயிடுச்சு, மம்முட்டி தான் வில்லங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிஷன் கொடுக்கப்படுது, அந்த மிஷன் என்ன அப்படிங்கிறதும் தெளிவாகவே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டரும் இன்டெப்த்தாக எழுதப்பட்டிருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஜேர்னி யாருக்குமே அடுத்தடுத்த லெவலுக்கு போனாலுமே அவங்களோட டெப்த், அதாவது அவர் ஏன் இந்த டெசிஷன் எடுக்கிறாரு, ஏன் இப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கான இன்னுமே ஒரு லேயர் டெப்த் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதுவும் குறிப்பாக கதை ரொம்பவே ஃப்ளாட்டாக போன ஃபீல் தான் இருந்துச்சு. எடுத்தால் ஒன்லைனில் அப்படியே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. கதை இன்னுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி நல்லா ஸ்க்ரீன் பிளேவும் அமைஞ்சிருந்துச்சுன்னா இன்னுமே ஒரு பெட்டரான படமாக இருந்திருக்கும், இன்னுமே ஒரு ஹாரர் ஃபீலை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த படத்துக்கு ஒரு சின்ன மைனஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி லேயர்ட் ரைட்டிங் இல்லாதனாலே என்னன்னா, டுவர்ட்ஸ் தேர்ட் ஆக்ட் அண்ட் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் சில ப்ரெடிக்டபிளான மொமெண்ட்ஸுமே உருவாயிருது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய இடங்கள்ல அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருது. அஃப்கோர்ஸ் அந்த சமையல்காரரை வச்சு வர அந்த ட்விஸ்ட் கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு புதுசாக இருந்தாலுமே மற்ற விஷயங்கள் ஓரளவு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை மறைக்கிறதுக்காகவோ என்னமோ நிறைய அட்வென்ச்சரஸான ட்ராப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆர்ட் டைரக்ஷனில் நிறைய சிரத்தை எடுத்து அந்த பில்டிங்கே சுற்றுற மாதிரியும் அவங்க வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி ரைட்டிங்கில் அது அந்த அளவு ஸ்ட்ராங்காக இல்லை, மேக்கிங்கில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது இன்னொரு மைனஸாக இந்த படத்தில் எனக்கு ஃபீலான விஷயம். ஓவராலாக பிரம்மயுகம் படத்தோட வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஒரு புது அனுபவம் தரக்கூடிய படம் தான். ஒரு ஹாரர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சூப்பர் நேச்சுரல் படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஜம்ப் ஸ்கேரோட நிறைய நம்மளை பயப்படுத்துகிற மாதிரியான படம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் ஓரளவு ஏமாற்றமாக தான் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு கதை சொல்கிறாங்க. அதில் மம்முட்டி அப்படிங்கிறவரோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ஆக்டிங்கும் கலந்துருக்கு அண்ட் நிறைய டெக்னிக்கலாகவும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தா நிச்சயமாக ஒரு நல்ல வாட்சாக தான் இருக்கும். தேட்டரில் முடிஞ்சளவு பிக்கஸ்ட் ஸ்க்ரீனில் ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸோட தேட்டரில் பார்த்தா ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை வெயிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.